டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே டெட் எக்ஸாமுக்கு இன்னும் நாள் கம்மியாக தான் இருக்கு. ஸோ எல்லாமே பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து அறிவியல் பாடத்துல வெப்பம் மற்றும் வெப்பநிலை பாடத்தை பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாடம் தான். இதுல கொஞ்சம் அதிகமான ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஒன் வேர்டா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஒரு கதை மாதிரி இதை கேட்டு வந்தீங்கன்னாலே போதுமானது. நீங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல இருந்து இதை தாண்டி நமக்கு அதிகமா கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு தான் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸும் நான் மேக்ஸிமம் எடுத்து வச்சிருக்கேன். இது போக இதுல வந்து முக்கியமான கணக்கீடுகளை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கணக்கீடுகளை மட்டும் நீங்க செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? அதுல இன்னொன்று வந்து தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி கொடுத்துருக்கு. பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு மறுபடியும் வருகின்ற ஜனவரி மாதம் ஒரு ஸ்பெஷல் டெட் வைக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சிலபஸ் வந்து ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. இருந்தாலும் 6-8 பாடங்களை தரவா வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த பாடங்களை இருந்து நீங்க தரவா பண்ணிட்டீங்கனாலேயும் இந்த டெட் எக்ஸாம் இல்லாட்டினாலும் நீங்க எழுத போகின்ற அந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பாடம். சரியா? அறிவியல் பாடத்துல வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஒரு முக்கியமான பாடம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் தான். ஒரு பொருள் வெப்பமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு அப்படின்றத எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அதை ஒப்பிட்டு தான் சொல்லணும். ஸோ அதனால இன்னொரு பொருளை வச்சுதான் அதை விட இது வெப்பமா இருக்கு அல்லது அதை விட இது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ வெப்ப ஆற்றலின் அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அலகு வந்து ஜூல். சரியா? இந்த ஜூல் அப்படின்றது வந்து ஜே அப்படின்ற குறியீடால நம்ம குறிக்கிறோம். பொதுவா வந்து வெப்பத்தை வந்து நம்ம கலோரி அப்படின்ற அலகு தான் அளக்கிறோம். சரியா? வெப்ப ஆற்றல் வந்து அதிகரிக்குது அப்படின்னா, அந்த வெப்ப ஆற்றல் எப்படி அதிகரிக்குது, குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்கம் தான் வெப்பநிலை கூடுது, குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கலோரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் நீரோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் அப்படின்றத முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா அந்த கலோரி வந்து பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருள்கள்ல ஆற்றலின் அளவு சொல்றதுக்கு தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். பார்த்தீங்களா? நம்ம அந்த உடல வெயிட் லாஸ் பண்றதுக்கு சொன்னேன். இத்தனை கலோரி தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உணவுப் பொருளை வந்து பொதுவா வந்து கலோரி அப்படின்ற ஆற்றல்ல தான் சொல்றாங்க. ஒரு கலோரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.189 ஜூல் ஆகும். இது ஒரு முக்கியமான ஒண்ணு. அதாவது 1 கிலோகிராம் கலோரி 1 கிலோ கலோரி அப்படின்றது 4189 ஜூல் அப்படின்னு சொல்றாங்க. தோராயமா வந்து பாத்தீங்கன்னா 4200 ஜூல் அப்படின்றாங்க. பொதுவா வெப்பநிலையை அளக்கிறதுக்கு என்னென்ன முறையில நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்சியஸ் பயன்படுத்துறோம், ஃபாரன்ஹீட் பயன்படுத்துறோம், ரான்கின் பயன்படுத்துறோம், கெல்வின் பயன்படுத்துறோம். நடைமுறையில அதிகமா பயன்படுத்துறது எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அதிகமா பயன்படுத்துறோம். பொதுவா வந்து வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு எதுன்னு பாத்தீங்கன்னா கெல்வின் தான். ஸோ அதுல எந்த இதுவும் கிடையாது. எஸ்ஐ அலகுனாலே நீங்க கெல்வின் தான் சொல்லணும். கெல்வின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கே அப்படின்ற எழுத்தால குறியிடுறோம். பொருட்கள் அனைத்தும் வெப்பத்தால் விரிவடையும். குளிர்விக்கும் போது சுருக்கமடையும். இது நம்ம தெரிஞ்சதுதான். தண்டவாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துல வெப்பம் அதிகமா இருக்கும்போது விரிவடையுது அப்படின்றாங்க. அது வெப்பம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சுருங்கிடும். வெப்பநிலையை அளக்கக்கூடிய கருவிக்கு தான் நம்ம வெப்பநிலை மானி அப்படின்ற பேரு. நம்ம மருத்துவ வெப்பநிலை மானி பார்த்திருப்போம். ஆய்வு வெப்பநிலை மானி இருக்கு. சரியா? பொதுவா வந்து இந்த வெப்பநிலை மானி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப விரிவினால் உள்ள உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதரசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெப்பம் ஏற்படும்போது அது விரிவடையுது. ஸோ அந்த அளவு கூடுது. ஸோ அந்த ஒரு செயல்பாட வச்சு தான் என்ன பண்றாங்க, வெப்பநிலை மானி செயல்படுகிறது. வெப்பநிலை மானிகள்ல எது எது பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதரசம் பயன்படுத்துவாங்க, ஆல்கஹாலும் பயன்படுத்துவாங்க. பொதுவா நம்ம மருத்துவ நிலை வெப்பநிலை மானில ஃபுல்லாமே என்ன அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதரசங்கள் தான் பயன்படுத்துவோம். நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பநிலை மானிகள்ல என்ன பயன்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, பாதரசங்கள் தான் பயன்படுத்துறாங்க. ஏன் வெப்பநிலை மானிகளை பாதரசம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதரசம் வந்து ஒரு ஒளி ஊடுருவும் தன்மை கிடையாது. அது வழியா ஊடுருவாது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்ம அத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அது வந்து ரொம்ப பளபளப்பான ஒரு திரவம் மாரி இருக்கு. அதனால அந்த கண்ணாடிகள்ல ஒட்டாம மேல ஏறும்போதும் சரி, கீழ இறங்கும்போதும் சரி, கரெக்ட்டான இதுல அது ஏறி இறங்குது. சரியா? அது மட்டும் இல்லாம, இது எவ்வளவு தூரம் நம்ம இத அளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்த அளக்கலாம். அது மட்டும் இல்லாம, -39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்த வெப்பநிலைய நம்மளால அளக்க முடியும் அப்படின்றாங்க. வெப்பநிலை மானிகள்ல ஆல்கஹாலும் யூஸ் பண்றாங்க. நம்ம சில வெப்பநிலை மானிகள பார்த்தோம். அது பொதுவா வந்து ஆய்வகங்கள்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலை மானிகள்ல இந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துறோம். இது பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல உள்ள இருக்கக்கூடியது வந்து ரெட் கலர்ல இருக்கும். சரியா?
அது குறிப்பா வந்து அது என்ன ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தில் ஆல்கஹால். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தில் ஆல்கஹால தான் இங்க பயன்படுத்துறாங்க. ஆல்கஹாலும் அதே மாரி தான். ரொம்ப சீரா விரிவடையும் தன்மை உடையது. சரியா? இதுவும் வந்து கண்ணாடியில ஒட்டாது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுல வந்து கலர் ஏத்த முடியும். நம்ம பாதரசத்துல அந்த பாதரசத்தோட என்ன கலரோ அதத்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆல்கஹால பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ ரெட் கலர் ஏத்துனோம்னா நமக்கு அது ரெட் கலர் நல்லா தெரியும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது கலர் ஏத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது மட்டும் இல்லாம 1 டிகிரி வெப்பநிலை உயர்வுக்கு விரிவடையும் தன்மை இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? இதுல முக்கியமா ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கொதிநிலை வந்து 78 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம இத வந்து அளக்கலாம். உறைநிலை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப அதிகமா இருக்கு. -114° வரைக்கும் இத அளக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால வந்து வெப்பநிலையில வந்து குறைந்த வெப்பநிலை அளக்கிறதுக்கு தான் இத அதிகமா பயன்படுத்துறோம். உங்களுக்கு நம்ப இது இது ஈஸியானது தான். மனிதனோட சராசரி வெப்பநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு தெரியுமானது தான். 36.9°C. 36.9°C. அல்லது ஃபாரன்ஹீட்ல சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 98.6 ஃபாரன்ஹீட். பொதுவா ஆஸ்பத்திரியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு இந்த ஃபாரன்ஹீட் அளவுல தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. 100 டிகிரி காய்ச்சல்னு சொல்லுவோம். ஆக்சுவலா செல்சியஸ் கிடையாது. ஃபாரன்ஹீட். வெப்பநிலைமானிகளை ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. மருத்துவ வெப்பநிலைமானி, ஆய்வக வெப்பநிலைமானி மற்றும் டிஜிட்டல் வெப்பநிலைமானிகள்ன்றோம். இந்த மருத்துவ வெப்பநிலைமானி அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வந்து பாதரசங்கள வச்சு பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆய்வக வெப்பநிலைமானியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால பயன்படுத்தி இருக்கக்கூடிய வெப்பநிலைமானியா தான் இருக்கு. இப்ப நெறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஹீட் சென்சார பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் வெப்பநிலைமானியா இருக்கு. பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கொரோனா டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, செக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தலையில ஒரு சும்மா ரெட் கலர் லைட் மாரி அடிப்பாங்க. அதிலேயே நம்மளுக்கு வெப்பநிலை தெரிஞ்சிரும். ஸோ அந்த வெப்பநிலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வெப்பநிலைமானி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெப்பத்த அளக்கிறதுக்கு நம்ம என்ன முறைய பயன்படுத்துறோம்? செல்சியஸ் அளவீட்டு முறைய பயன்படுத்துறோம். இது யாரு இந்த முறைய உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படின்றவர் தான் அவரோட பேராலேயே என்ன பண்றது? இந்த அளவீட்டு முறை அளக்கப்படுகிறது அப்படின்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1742. பொதுவா கிரேக்க மொழியில சென்ட்னா 100, கிரேட்டஸ் அப்படின்றது படி. அதனால இது 2யும் சேர்த்து இந்த முறைய வந்து பயன்படுத்துறாரு அவரு. ஸோ ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறைய உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெர்மன் டாக்டர் அவரு. அவர் பேரு வந்து டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படின்ற பேரு. அதனால அவரோட பேர்ல வந்து இந்த ஃபாரன்ஹீட் முறை அழைக்கப்படுகிறது. இவர் நீரோட உறைநிலை வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், நீரோட கொதிநிலை வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்றாரு. கெல்வின் அளவீட்டு முறை அதேதான். வில்லியம் லார்ட் கெல்வின் அப்படின்றவர் தான் இந்த முறைய உருவாக்குறாரு. அதே மாதிரி இந்த கெல்வினுக்கு வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு ஒரு மாற்றா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தோட பொறியியலாளர் வந்து ரான்கின் அப்படின்னு இருக்காரு. அவர் 1859ல வந்துட்டு இந்த ரான்கின் அளவீட்டு முறைய வந்து கொண்டு வராரு. இதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்ஹீட் அளவிற்கும், செல்சியஸ் அளவீட்டுக்கும் உள்ள தொடர்பு தான். இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. F-32/9 செல்சியஸ்/5. அதாவது என்ன அளவு குடுத்தாலும், இப்ப உங்களுக்கு ஃபாரன்ஹீட் அளவு குடுத்து செல்சியஸ்ல கேட்டா, அல்லது செல்சியஸ் அளவு குடுத்து ஃபாரன்ஹீட்ல கேட்டா, மாத்துறதுக்கு இந்த ஃபார்முலாவ தான் நம்ம பயன்படுத்துவோம். இது சம்மந்தமா கணக்கீடு உங்களுக்கு கடைசியில நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இது ஒரு முக்கியமான அட்டவணை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா, செல்சியஸ்ல வந்து 100 டிகிரி செல்சியஸ். அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான். ஃபாரன்ஹீட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது 212 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். கெல்வின்ல வந்து பார்த்தீங்கன்னா, 373.15 கெல்வின். அதாவது நீரோட கொதிநிலை வந்து செல்சியஸ்ல நம்ம 100 டிகிரி சொல்லுவோம். அது ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 212. கெல்வின்ல வந்து 373.15 கெல்வின் அப்படின்றோம். சரியா? நீரோட உறைநிலை அப்படின்ற பனிக்கட்டி ஆகுறதுக்கு நீரோட உறைநிலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0 டிகிரி செல்சியஸ். அதே இது வந்து ஃபாரன்ஹீட்ல வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 273.15 ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனோட சராசரி வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 98.6 ஃபாரன்ஹீட்.
கெல்வின்ல வந்து பாத்தீங்கன்னா 310.15 கெல்வின். பொதுவாக ரூம் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஃபேரன்ஹீட்டில் பொறுத்த வரைக்கும் 72 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்கும். கெல்வின் அளவை பொறுத்த வரைக்கும் 296.15 கெல்வின் இருக்கும். இது வந்து ரூம் டெம்பரேச்சர். பூமியில வந்து இருக்கையிலே வந்து மிக குறைந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வெப்பநிலை குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -94.7 டிகிரி செல்சியஸ் தான் குறைந்த அளவா இருக்கு. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்டா இருக்கும். சரியா? பூமியில எங்க இப்போ ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது ஒரு பகுதியில் வந்து பூமியில இருக்கையிலே வந்து குறைவான வெப்பநிலை அளவிடப்பட்டது -94.7 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. அதே இது வந்து ஃபாரன்ஹீட்ல வந்து 138.46 ஃபாரன்ஹீட், கெல்வின்ல வந்து 178.45 கெல்வின் அப்படின்றாங்க. பொது வெப்பம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுறது வந்து ஒரு 3 முறையில கடத்தப்படுது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. இந்த வெப்ப கடத்தல் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அணுக்கள் மற்றும் மூலக்கூறு வந்து இயக்கமே இல்லாம நடைபெறதுதான். பொதுவா உலோகங்கள் ஃபுல்லாமே இந்த மெத்தட்ல என்ன பண்றது? வெப்ப கடத்தல் நடத்தப்படுகிறது. இப்போ உதாரணமா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதாவது திடப்பொருள ஒரு முனையில சூடு பண்ணா, மறுமுனை ஆட்டோமேட்டிக்கா நம்ம சூடேறுறது நமக்கு பார்த்துருக்கோம். இப்ப வெப்பச்சலனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலக்கூறுகள் இயக்கத்தினால் பரவக்கூடிய ஒரு வெப்ப முறை தான் என்னது? இந்த வெப்பச்சலனம். பொதுவா வந்து இந்த வெப்பச்சலனம் அப்படின்றது மூலக்கூறோட சலனத்தினால் அல்லது இயக்கத்தினால் வந்து வெப்பம் பரவும் முறை தான் என்ன சொல்றோம்? வெப்பச்சலனம் அப்படின்றாங்க. இப்ப வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, சூரியனோட ஒளிப்பட்டு வெப்பம் அடைகிறது தான் இந்த மெத்தடு. அது மட்டும் இல்லாம பாத்திரத்துல நீர் வந்து சூடேறுறதும் இந்த வெப்பச்சலன முறையில தான் சூடேறுது. இது பொதுவா வந்து திரவம் மற்றும் வாயுக்கள் மட்டும் நடைபெறும். அதாவது திடப்பொருள் வந்து வெப்ப கடத்தல் முறையில நடைபெறும். வெப்பச்சலனம் அப்படின்றது திரவம் மற்றும் வாயுக்கள்ல நடைபெறும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த நிலக்காற்று, கடல் காற்று, அது மாதிரி நம்ம பலூன்கள், வெப்ப காற்று பலூன்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த வெப்பச்சலன முறையில தான் என்ன பண்றதுன்னா, சூடேற்றி அதன் மூலம் அந்த பயன்படுத்துறாங்க. வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகம் எதுவுமே இல்லாம ஒரு மின்காந்த அலை வடிவில வெப்பம் பரவுறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மின்காந்த அலை வடிவில வந்து வெப்பம் பரவுறது தான் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா வந்து சூரியன்ல இருந்து பூமிக்கு வெப்பம் வருகிறது இந்த வெப்ப கதிர்வீச்சு முறையில தான் வருது. நம்ம அல்ட்ரா வயலட் கதிர்கள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த வெப்ப கதிர்வீச்சு முறையில தான் வருகிறது அப்படின்றாங்க. பொதுவா வந்து கருப்பு நிறமுடைய எல்லா பொருளும் வந்து இந்த வெப்ப கதிர்வீச்சை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த சூரிய அடுப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கருப்பு நிற பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கருப்பு சம்பந்தமான அனைத்து விதமான பொருட்களுமே வெப்பத்தை வந்து ஈர்க்கும் தன்மை உடையது. அதனால தான் மாடியில வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா, கூலிங் டைல்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெண்மை நிற கலர் அடிச்சிருப்பாங்க. வெண்மை நிற பெயிண்ட் அடிக்கிறதோ, அல்லது வெண்மை நிற டைல்ஸ் ஒட்டுறதோ, வெப்பத்தை குறைக்கும் அப்படின்றதுக்காக மொட்டை மாடியில வந்து வச்சுப்பாங்க. பொதுவா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணும். இது ஒரு முக்கியமான பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்ப கதிர்வீச்ச வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட வெப்பநிலைய 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெப்ப ஏற்புத்திறன். இதுல 2 இருக்கு. வெப்ப ஏற்புத்திறன், தன் வெப்ப ஏற்புத்திறன் இருக்கு. ஸோ வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது ஒரு பொருள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள வந்து 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைய கூட்டுறோம். அதுக்கு தேவைப்படும் ஆற்றல் தான் என்னது? வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெப்ப ஏற்புத்திறனை வந்து சி அப்படின்றதுல வந்து நம்ம சொல்றோம். இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, வெப்ப ஆற்றின் அளவு பை வெப்பநிலை உயர்வு Q/AT. சரியா? இங்க Q அப்படின்றது வெப்ப ஆற்றல், AT என்பது வெப்பநிலை உயர்வு. பொதுவா வந்து வெப்ப ஏற்புத்திறனோட அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலோரி பை செல்சியஸ். கலோரி பை செல்சியஸ். இதோட SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூல் பை கெல்வின் அப்படின்றாங்க. பொதுவா வந்து நீர் வந்து அதிக வெப்ப ஏற்புத்திறன் கொண்டது. அது ஞாபகம் வச்சுக்க முக்கியமான பாயிண்ட். நீர் வந்து அதிக வெப்ப ஏற்புத்திறன். அதனால தான் வந்து தொழிற்சாலையில வந்து குளிர்பானா வந்து எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீரை அதிகமா பயன்படுத்துறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். கார்ல வந்து ரேடியேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வெப்பத்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையதுனால வந்து நீரை வந்து பொதுவா வந்து இந்த ரேடியேட்டர்ல, தொழிற்சாலைகள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து நீரைத்தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். இப்ப தன்வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்க வெறும் பொருளை மட்டும் தான் நம்ம சொன்னோம். இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா 1 கிராம் நிறையுள்ள 1 கிலோகிராம் சாரி 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல். அங்க வெறும் பொருள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 1 கிலோகிராம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Q/mAt. இங்க m அப்படின்றது நிறைய குறிக்கிறது, AT அப்படின்றது வெப்பநிலை உயர்வு குறிக்கிறது, Q என்பது வெப்ப ஆற்றலை குறிக்கிறது. ஸோ தன்வெப்பத்திறனின் அலகு வந்து பாத்தீங்கன்னா கலோரி பை கிலோகிராம் பை செல்சியஸ். அதோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பை கிலோகிராம் பை கெல்வின். சரியா? இதை மட்டும் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குறேன், இதுல இருந்து அதிகமாக கேட்கலாம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பொதுவா வந்து ஒரு பொருளோட ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தினை அளவிட உதவும் கருவி தான் கலோரிமீட்டர். கலோரிமீட்டர் வந்து ஒரு பொருளோட வெப்பத்தை எவ்வளவு ஏற்குது அல்லது எவ்வளவு இழக்குது அப்படின்றத அளக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தி தான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திரவத்தோட வெப்ப ஈர்ப்புத்திறன் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கணக்கீடுகளை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ ஒரு 68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மதிப்பை வந்து செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் எவ்வாறு மாத்தலாம்? இப்போ நம்ம கொஸ்டின் கொடுத்தா அப்படி கொடுப்பாங்க. உதாரணமா எப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 68 டிகிரி ஃபாரன்ஹீட் இதை செல்சியஸ்ல சொல்லு அல்லது கெல்வின்ல சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா நான் பேர் சொன்னேன் நான் உங்களுக்கு. என்ன ஃபார்முலானா F-32/9 ஈக்குவல் டு செல்சியஸ் பை 5. சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? செல்சியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்ன்ற இடத்துல நீங்கள் என்ன பிரதியிடுவீங்க? 68 பிரதியிட்டுருவீங்க. -32/9 ஈக்குவல் டு சி நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க, பை 5. இப்போ 68ல் 32 போச்சுன்னா 36/9 ஈக்குவல் டு சி பை 5. ஸோ இங்கே அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ ஆன்சர் 4. ஸோ 4 ஈக்குவல் டு சி பை 5. இப்போ நம்ம சி மட்டும் தெரியணும்னா இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே இருக்கிற வகுத்துல அந்த பக்கம் போன பெருக்கல் ஆயிரும். ஸோ 4 பெருக்கல் 5 20 டிகிரி செல்சியஸ். ஸோ 68 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது 20 டிகிரி செல்சியஸ். இப்போ இதை கெல்வினா மாற்றிடலாம். கெல்வினா மாற்றுறதுக்கான ஃபார்முலா என்ன? கே ஈக்குவல் டு சி பிளஸ் 273.15. அதாவது கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸோட எதை கூட்டிக்கணும்னா 273.15 கூட்டிக்கணும். அப்போ சி வந்து இங்கே எவ்வளவு? 20 டிகிரி கூட்டல் 273.15 கூட்டினோம்னா நம்மளுக்கு 293.15 கெல்வின். சரியா? அப்ப இதில் நீங்க எது கொடுத்தாலும் எதுக்கு மாற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இந்த ஃபார்முலாவை தரவா வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இங்க பாருங்க. ஒரு உலோகத்தின் வெப்பநிலை 30 டிகிரியாக உள்ளது. அதற்கு 3000 ஜூல் அளவுள்ள வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது அதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் அதன் வெப்ப ஈர்ப்புத்திறனை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்னதான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா வெப்ப ஈர்ப்புத்திறன் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ வெப்ப ஈர்ப்புத்திறனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. சி ஈக்குவல் டு கியூ பை டி. சரியா? அப்ப இங்க பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி வெப்பநிலை உயர்கிறது? 10 டிகிரி செல்சியஸ் உயர்கிறது. அப்ப எவ்வளவு வெப்ப ஆற்றல் வேணும்? 3000 ஜூல் வெப்ப ஆற்றல் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப டைரக்டாவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ப வெப்ப ஆற்றல் பை வெப்பநிலை உயர்வு தான் ஃபார்முலா. சரியா? அப்ப வெப்ப ஆற்றல் 3000, வெப்பநிலை உயர்வு வந்து 10 டிகிரி அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 300 ஜூல் பை கெல்வின் கிடைக்கும். பாருங்க, இரும்பு பந்தின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு 300 ஜூல் பெர் கெல்வின் தேவைப்படுகிறது. அது வெப்பநிலை 30 கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலை கணக்கிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது? வெப்ப ஏற்புத்திறன் வந்து 300 ஜூல் பெர் கெல்வின் தெரியுது. சரியா? இங்க நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றல் தான் தேவை. சரியா? அப்ப நம்ம ஃபார்முலால நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. இப்ப வெப்பநிலை உயர்வு எவ்வளவு? 30 கே. இப்ப ஃபார்முலா என்னது? வெப்ப ஏற்புத்திறன் ஈக்குவல் டு வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பை வெப்பநிலை உயர்வு தான். சரியா? ஃபார்முலாவை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டோம்னா இங்க என்னது? வெப்ப ஆற்றல்
ஈக்குவல் டு தன்வெப்ப திறன் எவ்வளவு, சாரி வெப்ப ஈர்ப்பு திறன் எவ்வளவு, 300. வெப்பநிலை உயர்வு எவ்வளவு, 30. ஸோ 3 9 9000 ஜூல். இந்த வெப்பாற்றல் வந்து எந்த அளவில் அளக்கப்படுகிறது அப்படின்னா ஜூல்ன்ற அளவில் அளக்கப்படுகிறது. சரியா? சேம் அதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலாவை வெப்பாற்றல் தேவைப்படுறதுனால இது ரெண்டையும் மேலே கொண்டு போயிட்டு பெருக்கியிருக்கோம். சரியா? இப்போ அடுத்து தன் வெப்ப ஈர்ப்புத்திறன் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 2 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 60 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 84,000 ஜூல் எனில் நீரின் தன் வெப்ப ஈர்ப்புத்திறனை காண்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ இங்கே நிறை எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2 கிலோ. வெப்ப ஆற்றல் அளவு 84,000 ஜூல். வெப்பநிலை உயர்வு எவ்வளவு, 10 டிகிரி செல்சியஸ். அப்போ ஃபார்முலாவில் டைரெக்டாக நம்ம பிரதியிட்டலாம். சரியா? அப்போ எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது, 84,000. எத்தனை நிறை, 2 கிலோகிராம். சரியா? எவ்வளோ வெப்பநிலை உயர்வு, 10 டிகிரி. ஸோ அடிச்சு கொடுத்துருவோம், நமக்கு என்ன கிடைக்கும், 4200 ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். இந்த பாடத்துல இந்த 4 விதமான கணக்கீடுகள் மட்டும் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி வரது கேட்க மாட்டாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா செல்சியஸ் டு கெல்வின், கெல்வின் டு ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி மாத்துறது. அடுத்து வெப்ப ஈர்ப்புத்திறன் கண்டுபிடிக்கிறது. அடுத்து தன் வெப்ப ஈர்ப்புத்திறன் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இந்த ஃபார்முலால பேஸ்ல உள்ள மாற்றி கேட்டாங்கன்னா செய்யக்கூடியது. இது மட்டும்தான். சரியா? ஸோ ஓகே டீச்சர்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ டீச்சர்ஸ். இது போக நம்ம ஏராளமான டெட் சம்மந்தமான இங்கிலீஷ் வீடியோஸும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.